அல்சரா காரம் சாப்பிடாத, பால் சோறு சாப்பிடு, மோர் சோறு சாப்பிடு, இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க பால் சோறும் மோர் சோறும் தின்னாங்கன்னா ஒரு காலம் சரியாகாது அல்சரு. என்னடா இது? அதிகபட்சம் போனா 3 நாளுக்குள்ள கட்டுப்பட்டுரும். 3 நாள் தான். இது ஒன்றும் பெரிய கம்பசத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். இவங்களுக்கு நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து பூரா வரி வரியா கோடு இருக்கும். ரெண்டாவது உதட்டில் புண்ணு வரும், நாக்கில் புண்ணு வரும். இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. இப்போ இதை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் காரத்தை கூட்டி சாப்பிட்டீங்கன்னாலே அல்சர் ஓடிடும். தயிர், மோர், பால், புளி, எலுமிச்சம்பழம் இதை மட்டும் சேர்க்காதீங்க. இதுதான் புண்ணாக்குறது. எலுமிச்சம்பழத்தை குடிச்சிங்கன்னா அப்போ நல்லா இருக்கும். புண்ணாக்கிடும். ஏன்னா புளிப்பு தான் புண்ணாக்குங்கிறேன். கண்டிப்பா காரம் வந்து புண்ணை ஆத்தும். அப்பா வணக்கம்ப்பா. அப்பா இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட், இரைப்பை புண், சிறுகுடல் புண், பெருங்குடல் புண், மலவாய் புண், ஆசனவாய் புண், தொண்டை புண், வாய்ப்புண் எல்லாம் வந்துருது. இதுல இரைப்பை புண் இருந்தா கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்றாங்க, பெப்டிக் அல்சர்னு சொல்றாங்க, கேர்டுன்னு சொல்றாங்க, அமிலம் ரிஃப்ளெக்ஸைட்ஸ்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு வகையா பிரிக்கிறாங்க. அதுக்கு எண்டோஸ்கோப் போட்டு நவீன மருத்துவத்தில் பார்க்குறாங்க. இப்படி பல வருஷமா அல்சருக்காக மருந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி குடிச்சா கூட வயிறெல்லாம் எரியுது, ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடியல, ஆசைப்பட்ட பலகாரம் சாப்பிட முடியல, ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியல. ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாக்க ஒரு நாக்குக்கு சொன்னியா ஒரு கொஞ்சம் காரம் கூட உள்ள போக முடியல. வயிறெல்லாம் வீங்கிக்குது, வயிறெல்லாம் எரிச்சலாகுது, வயிறெல்லாம் திம்முன்னு இருக்கு, கேஸா வருது, அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏப்பம் வருது. ஏப்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா பித்தம் வெளியே வருது, இதெல்லாம் எரியுது அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இப்போ அல்சர் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே படப்படன்னு இருக்கும். ஒரு படப்படப்பு இருக்கும், ஒரு அசதி சோர்வு, டயர்னஸ் இருக்கும், மைண்ட் மாறும், ஒரு வகையான பதட்டம் வரும், ஒரு வகையான பயம் வரும், சாப்பிட முடியாது, சரியா பாத்ரூம் சரியா போக முடியாது, பயமா இருக்கும், சாப்பிட்ற செரிமானம் ஆகாது, உடம்பு அசதி சோர்வு டயர்னஸா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும், கை கால் முட்டியெல்லாம் வலிக்கும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அல்சர் உள்ளவங்களுக்கும் வருது. சரியான தூக்கம் வராம மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்றேன். ஒரு வாரத்தில் அதை பெருசா சரி பண்ண முடியும். ஒரு வாரத்தில் நான் சொல்றதை கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பயன்படுத்தினா போதும்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து, எப்படி சாப்பிடணும்? முதல்ல அல்சர் ஏன் வருதுங்கிறத முதல்ல விளக்கணும். சொல்லிடுறேன். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை, தூக்கம் வராமல் இருக்கிறது. ரெண்டாவது இதுக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து என்னென்னா மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் ஏற்பட்டால் பல சிக்கல் ஏற்படுங்கிறது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பித்தநீர் வந்து செரிமானத்துக்கு பித்தநீர் இருந்தால் தான் செரிமானம் ஆகும். இப்போ பித்தநீர் வந்து சுரக்குது. நீங்கள் அந்த பித்தநீர் சுரக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க, அந்த நேரம் பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது ட்ராவலிங்கில் இருக்கும்போது சாப்பிட முடியாது எதுவும். அப்போ அந்த பித்தநீர் என்ன செய்யும்னா குடலை புண்ணாக்கும். குடலை புண்ணாக்கும் போது சிலருக்கு வந்து எப்படின்னா இறப்பையிலேருந்து கீழ்ப்பகுதி பூரா எரியும், இல்லாட்டி மேல் பகுதி பூரா இங்கே தொண்டை வரைக்கும் எரியும். இவங்களுக்கு நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து பூரா வரி வரியா கோடு இருக்கும். ரெண்டாவது உதட்டில் புண்ணு வரும், நாக்கில் புண்ணு வரும். இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. இப்போ இதை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது மாதிரி இப்போ நீங்கள் மற்ற வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அல்சரா காரம் சாப்பிடாத, பால் சோறு சாப்பிடு, மோர் சோறு சாப்பிடு, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் பால் சோறும் மோர் சோறும் தின்னாங்கன்னா ஒரு காலம் சரியாகாது அல்சரு. என்னடா இது? இதில் வந்து தேவை வந்து என்னென்னா பச்சை மிளகா மட்டும் சாப்பிடாதீங்க, எடுக்காதீங்க டைரெக்டாக. பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரத்தை கூட்டி சாப்பிட்டீங்கன்னாலே அல்சர் ஓடிடும். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டான வைத்தியரா இருக்கிற சொல்லுங்கப்பா, எப்படிப்பா? கிராமத்துல வந்து இன்னைக்கும் பாருங்க, அடிவட்ட புண்ணுக்கு எண்ணெய் தவச்சு கட்டுறான்னு காஞ்ச மிளகாய தாங்க கொஞ்சோண்டு இது வறுத்து இது கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு வதக்கி காஞ்ச மிளகாய முதல்ல அரைச்சிடுவான். பட்டை வத்தலை அரைச்சிட்டு அரைச்ச வத்தலை பேஸ்ட் மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு அப்படி வதக்கி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டுனா எப்படியா போட்ட புண்ணு ஆறி போயிடுது. அப்புறம் உள்ள இருக்கிறது மட்டும் ஏன் ஆறாது?
இது அப்பா சொல்றது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்துல ஒரு சின்னசா வயல்வெளி வேலை செஞ்சப்போ சின்னசா கத்தியில அறுத்துக்கணும்னு வைங்களேன், டக்குன்னு போய் மிளகாத்தூளை வச்சு அமைக்கிடுவோம். அப்பா அப்படின்னு கொஞ்ச நாள் பல்ல கடிச்சு நிற்போம். அப்புறம் விட்டோம்னா அந்த எரிச்சல்லாம் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் அது சரியா போயிடும். இது நாங்க செஞ்ச அனுபவம் உண்மை. ஆனா இப்ப அப்பா சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அல்சர் புண்ணு வர்றதுக்கு ரீசனே என்னன்னா பித்தநீர் தான். அந்த வேலைக்கு சாப்பிடாம பண்றது, பித்தத்தை சரி பண்றதுக்கு காரம் கொடுத்தா சரியாகுன்றீங்க இல்ல. பித்தநீரை குறைக்கிறதுக்கு வந்து காரம் கொடுத்தா பித்தநீர் கூட தான் செய்யும். இப்ப நமக்கு அது இல்ல பிரச்சனை. பித்தநீர் இல்லைன்னா செமிக்காது எதுவுமே. ஆமா, அப்ப செமிக்கணும். இங்க புண்ணு இருக்கு. புண்ணு ஆத்துறது வந்து சாதாரணமா இருக்கக்கூடியதுல கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்தா அதுக்கு பேரு திரிபலான்னு பேரு. இது வைத்தியர்கள் பயன்படுத்துறது, வைத்தியர்கள் தயாரிக்கிறது. இதோட சேர்த்து நம்ம மருதம்பட்டை, கருவேலம்பட்டை, மாம்பட்டை, இப்படி எதையாவது ஒன்று, கொய்யா இலை, கொய்யாப்பட்டை, இது மாதிரி எதையாவது ஒன்றா சேர்த்து போட்டீங்கன்னா அதில் துவர்ப்பு வந்து அதிகமாயிரும். ஆமாம், துவர்ப்பு தான் புண்ணாத்தும். சூப்பர். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து மாங்கொட்டை இருக்கு இல்லையா, அது தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பை நல்லா பொடி பண்ணி நைஸாக வறுத்து நல்லா பொடி பண்ணி நைஸாக பண்ணி அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க புண் சீக்கிரமாக வரும். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று தான், எந்த டாக்டர் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பால் சோறு, மோர் சோறு சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கும் புண்ணாராது. அப்ப சாப்பிட்ட நேரத்துக்கு வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா புண்ணை ஆக்கிக்கிட்டே இருக்கிறது எதுன்னா புளிப்பு. இது வயிற்றுக்குள்ள போனோடனே ஓவர் புளிச்சிடும். புளிப்பு அந்த இடத்துல கொடுக்க கூடாதுன்றீங்க. புளிச்சிருமே, வயிற்றுக்குள்ள பாலை ஊத்துனீங்கன்னா புளிச்சுக்கிருமே, தயிராயிருமே. பித்தநீர் பட்டோடனே உறைஞ்சு உடைஞ்சு தயிரா மாறிடும். அவ தயிரா மாறும் போது அது மறுபடியும் பஞ்சாயத்து தான் பண்ணும், புண்ணாகிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப வந்து புளிப்பே எடுக்கக்கூடாது. புளிப்புக்கு பதிலா உப்பையும் காரத்தையும் கொஞ்சம் தூக்கலா சாப்பிட்டு பாருங்க, அல்சர் கண்டிப்பா சரியாகும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்படி அதோட துவர்ப்பும் கொடுக்கணும். அத மருந்தா எடுக்கணும்னா உங்களுக்கு வாயில போட்டா எது துவக்குதோ அதை வந்து நீங்க உள்ள போட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அல்சர் குறைஞ்சிடும். ரெண்டாவது, அல்சர்னால விக்கல் வரும் நிறைய பேருக்கு. விக்கல் வந்துன்னா பயப்படாதீங்க. கடையில வைக்கிற ஒரு பாக்கு போட்டனத்தை வாங்கி வாய்க்குள்ள போட்டு அந்த உமிழ்நீரை மட்டும் முழுங்க, உடனே விக்கல் போயிடும். என்ன பாக்கு போடணும் பாத்து? எந்த பாக்குனாலும் சரி. இந்த மாதிரி நிஜாம் பாக்கு அது மாதிரி எதுனாலும் சரி. சூப்பர். அந்த ₹1 இப்போ பாக்கெட் வருது இல்ல, ₹1 பாக்கெட் வாங்கி போட்டீங்கன்னா உடனே 1 நிமிஷத்துல வைக்கலன்னு போயிடும். இதுக்கு போய் ஆயிரக்கணக்கில் போய் நீங்க ஏற்கனவே வெள்ளிவரை கட்டு போயிருக்கு, ஆயிரக்கணக்கில் போய் அதை போய் செலவு பண்ணிக்கிட்டு ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் சிம்பிளான இது. நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு வந்து நிறைய நல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து அவங்க சொன்னதையெல்லாம் மறந்துட்டீங்க. எப்ப பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்தாங்களோ அப்பமே அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டிங் மீன்ஸ் அவங்களுடைய மருத்துவத்தை கொண்டு வந்து அவங்க பண்ணாங்க, திணிச்சிட்டாங்க. நம்ம மருத்துவத்தை வந்து தடையே பண்ணி வச்சிருந்தாங்க, சித்த மருத்துவத்தை. அது மேஜிக் மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்னு. அப்புறம் அவங்களே சில ஆளுகளுக்கு, அந்த கலெக்டர்களுக்கு சில பிரச்சனை வந்த பிற்பாடு இந்த மருத்துவத்தில் தான் சரியானோடனே இதை மருத்துவத்தை அப்புறம் அவங்க இதில் நீக்கி விட்டு சரி பண்ணி விட்டு வைத்தியர்களுக்கு பூரா சர்டிஃபிகேட் பண்ணாங்க, இந்த நாட்டுப்புற வைத்தியர்களுக்கு. சரிங்கப்பா. இப்போ இந்த அல்சரை சரி பண்ணணும்னாக்க நீங்க என்ன மாதிரியான பொடிகளை வந்து இல்ல மூலிகளை வந்து மக்களுக்கு பரிந்துரை செய்றீங்க? இதே அந்த ஒரு மரம் ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு நாகொட்டா மரம்னு பேரு. கொட்டான் மரம். ஆமா. நம்ம பாதாங்காய் மாதிரி உருண்டையா, பாதாங்காய் வந்து பட்டையா இருக்கு. ஆமா. இது உருண்டையா இருக்கும். மேலாப்புல ஒரு சின்ன ரொம்ப மெலிசான ஓடு இருக்கும், மஞ்சள் கலர்ல. அந்த ஓட்டுக்குள்ள கொஞ்சோண்டு புளி இருக்கும். புளினா புளிக்காது. அந்த காயை வந்து ஒரே தட்டுனீங்கன்னா அதுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஒரு தட்டுனீங்கன்னா நொறுங்கும். நொறுங்குனதை அப்படியே அள்ளி தண்ணிக்குள்ள போட்டு வேக போட்டு எடுத்து அந்த தண்ணியை மட்டும் 3 நாளை குடிச்சீங்கன்னா அல்சரை உடனே கட்டுப்படுத்துறோம். எவ்வளவு வெறிச்சல் இருந்தாலும் சரி 3 நாள் தான். ஒரே ஒரு வேளை காலையில மட்டும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்க்காதீங்க, எந்த காரம் வேணாலும் சேருங்க. பட்டவதல் சேருங்க, போதுமான, அதாவது உங்க நாக்குக்கு போதுமான அளவு காரம் சேர்க்கலாம், தாராளமா சேர்க்கலாம். புளிப்பு தான் சேர்க்கக்கூடாது, புளிப்பு தான் புண்ணாக்குது. ஓகே. நேரிலே நாகொட்டான் மரம் அந்த கசாயத்தை வச்சு 3 நாள் குடிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சர் இருந்தா கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்றாரு. சரி, உங்களுக்கு அது கிடைக்காது, விட்டுருங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்காது. இந்த நாகொட்டா மரங்கிறது உங்க வீட்டில் இருக்கிற மா இலை, கொய்யா இலை, சீத்தாப்பழ இலை,
இது மாதிரி இலைகளை வந்து வேக போடுங்க. வேக போடும்போது கடுக்காய் இருந்தால் போடுங்க, நெல்லிக்காய் இருந்தால் போடுங்க. நெல்லிக்காய் கூட தனியாக போடக்கூடாது, ஏன்னா அது புளிப்பு தான். ஆமாம், அதை கடுக்காயோட சேர்த்து போடணும். கடுக்காய் தாண்டிக்காயோட சேரும்போது அந்த புளிப்பு இருக்காது. இந்த மாதிரி துவரான ஐட்டங்களை வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்றதுக்கு முந்தி முதல்ல வலிக்குதா இல்லை சாப்பிட்ட பின்னால் வலிக்குதான்னு கவனிங்க. சாப்பிட்ட பின்னால் வலிக்குதுன்னா சோறை சாப்பிட்டுட்டே நீங்கள் அந்த கஷாயத்தை குடிங்க. சாப்பிட்றதுக்கு முந்தையே எரியுது வலிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முந்தையே அதை செய்யுங்க. இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க. அதிகபட்சம் போனால் 3 நாளுக்குள்ளே கட்டுப்பட்டுரும். 3 நாள் தான். இது ஒன்றும் பெரிய கம்பசத்திரமெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். இதில் வந்து ரொம்ப முத்தி போயிருதுன்னு வைங்க, இறப்பை புண்ணாகி ரத்தமாக வாந்தி வந்துடும். ஆமாம். அப்போ ரத்தமாக வாந்தி வந்தால் அந்த முதல் வேலையை என்ன செய்யணும்னா, இந்த ரத்தமாக வர்றதை முதல்ல கட்டுப்படுத்தணும், ஸ்டாப் பண்ணணும். அது வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற கடுகு இருக்குல்ல, கடுகை வந்து ஒரு 10 கிராம் எடுங்க. நல்லா இளம் வறுப்பாக வருங்க, மிக்சியில் போடுங்க, மாவு மாதிரி வந்துடும். அப்படியே வாயில் பொடியை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிங்க. தயிர், மோர், பால், புளி, எலுமிச்சம்பழம் இதை மட்டும் சேர்க்காதீங்க. இதுதான் புண்ணாக்குறது. எலுமிச்சம்பழத்தை குடிச்சிங்கன்னா அப்போ நல்லா இருக்கும். புண்ணாக்கிடும். ஏன்னா புளிப்பு தான் புண்ணாக்குங்கிறேன். கண்டிப்பாக காரம் வந்து புண்ணை ஆற்றும். அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். ஏற்கனவே காலில் எங்கேயாவது புண்ணு அழுகி போயிருந்தேன்னா கிராமங்களில் இன்னைக்கு அதை தான் செய்கிறாங்க. வட்டவத்தில் எடுப்பாங்க, அம்மியில் வச்சு நல்லா வலுவலுன்னு அரைப்பாங்க. அரைச்ச வத்தலை அப்படியே எடுத்து புண்ணில் வச்சு கட்டிடுவாங்க. ரொம்ப அழுகி போன புண்ணுன்னா அவனுக்கு அந்த எரிச்சல் கூட இருக்காது. ஆமாம். அழுகாத புது புண்ணு கொஞ்சம் சிவந்த புண்ணா இருக்குன்னா கொஞ்சம் எரியும், லேசாக எரியும், அப்படியே பட்டு போயிடும். தைரியமாக செய்யுங்க. இப்போ இந்த வாமிட் வர்றவங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடுகை கொடுத்தாக்க சரியாயிடும். கடுகை கொடுத்தா ரத்த வாந்தி நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இந்த மருத்துவத்தை எடுக்கலாம். அவ்வளோதான். ஏன் நேர்களே, எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி 3 நாளில் கட்டுப்படுன்றாரு. அதுக்கான மருத்துவம் சொல்லுவார். அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூலிகைகள் நிறைய இருக்குது. அவர் நாடி பார்க்காம எந்த மருத்துவத்தையும் பார்க்குறதில்ல, எந்த ரிப்போர்ட்டையும் பார்க்குறேன். நீங்கள் ஒருவேளை எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டு, கெல்னோஸ்கோப் ரிப்போர்ட்டு, பிளட் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அல்சர் இருக்குதுனாக்க அது நாடியில் தான் கண்டுபிடிப்பார், நாக்கில் கண்டுபிடிப்பார், உங்கள் நெகத்தை பார்த்து கண்டுபிடிப்பார். அப்புறமா உங்களுடைய மலம் ஜலம் எப்படி போகுதுன்னு பார்த்து வயிறெல்லாம் தொட்டு பார்த்து அப்படி தான் கண்டுபிடிக்கிறாரு. சரிங்க, எவ்வளோ சிவியராக இருக்குது, உங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கலான்னு. இது மாதிரி நிறைய மூலிகைகள் செய்யப்பட்ட மருந்துகள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காரு. இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 2 முறை கசாயம் வச்சு குடிக்க சொல்கிறாரு, இல்லை வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி சொல்கிறாரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்.